வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணி. எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இது வந்து குப்பைமேனி. இது குப்பைமேனி கீரைன்னு தான் பேர். நம்ம குப்பையாக உள்ள உடம்பை நல்ல உடம்பை ஆக்கக்கூடியது. இதை யாரும் கீரைன்னு பயன்படுத்துறது கிடையாது, குப்பை செடின்ட்டு விட்டுறாங்க. இன்றைக்கி இதை நம்ம சமையல் பண்ண போகிறோம். இதை தயவு செஞ்சு இதை சமையல் செய்ய பார்க்குறவங்க என்ன பண்ணணும்னா, கீரையாக தயவு செஞ்சு ஆஞ்சிக்கங்க. நீங்கள் வேரோட பிடிங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அது மறுபடியும் அழிஞ்சு போயிடும். நாங்கள் இப்போ இதை வேர் இல்லாமல் அரிஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். இது இந்த தண்டெல்லாம் நான் சோப்பு உற்பத்தி பண்ணுறேன். அதுக்கு இதை நாங்கள் போட்டுருவோம், இந்த தண்டெல்லாம் நசுக்கி. அதனால் எனக்கு அது வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி இலையாக ஆஞ்சிக்கலாம், சரிங்களா? இலையாக ஆஞ்சி சமைக்கணும். இந்த ஆஞ்சிகிட்டு இருக்கோம். இது சாப்பிட்ற பொருள் தான். இதில் இனங்கண்டு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இது மாதிரியே 4-5 மூலிகைகள் இருக்கும். ஒரு சில பேரை தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இதை சமைச்சு சாப்பிடுங்க. இதனுடைய பயன்பாட்டு, இதை சாப்பிட்டா என்னென்ன நோய் குணமாகுங்கிறது இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். குப்பைமேனி கீரை இப்போ நம்ம கிள்ளணுமா, அப்போ இதை சமைக்க போகிறோம். அதுக்கு தான் இப்போ இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம். இது பாருங்க, ஒரு கப்பில் பருப்பு எடுத்து வேக வச்சுட்டோம். அதில் இந்த தக்காளியும் போடுறோம். அப்போ உள்ள தக்காளி நம்ம அப்படியே போட்டோம்னா கரைஞ்சிரும். இப்போ உள்ள தக்காளி கரைய மாட்டேங்குது. அதனால வேக வச்சு போடுவோன்னு தான் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சோண்டு வெங்காயத்தையும் போடுறோம் வேகிறதுக்கு. சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் போடுறோம். எல்லாம் ஒன்றா வேகட்டும்னு வேக வச்சுருக்கோம். சரி, இப்படி தான் செஞ்சு சாப்பிட்ணும். நாங்கள் குடும்பமே செஞ்சு சாப்பிடுவோம் இந்த சாப்பாட்டை, இந்த கீரையை. குப்பைமேனி கீரை சமைச்சு சாப்பிட்றது தான். இப்போ இந்த தக்காளியை எடுத்தோம். தக்காளி பருப்பு வேக போட்டாங்களா, இது பாருங்க வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வேக போட்டுட்டோம். இப்போ இந்த தக்காளி பாருங்க வெந்துருச்சு. முன்னாடி தக்காளினா தக்காளி மாதிரி இருக்கும், நசுக்குனா போயிடும். இப்போ தக்காளி பாருங்க பேட் அடித்தா கூட உடையாது போல் இருக்குது, அது போல் இருக்குது. அதனால் இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். ஆமா, அது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறோம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறோம். இது போட போகிறோன்னு சொல்லணும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், பூண்டு போடுறோம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை அள்ளி போடுறோம். வெங்காயம் வதங்கிருச்சு, வெங்காயம் பூண்டெல்லாம். இப்போ கீரை அள்ளி போடுறோம். கீரையும் போட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கிக்கிறோம். இப்போ இதை வதக்கிட்டோம். கீரை வதங்கிருச்சு. இப்போ இதில் இந்த பருப்பை எடுத்து ஊற்றுறோம். பருப்பை ஊற்றிட்டோம். ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற போகிறோம். தேவையான அளவு உப்பு ஊற்றுறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டோம். நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தேங்காயும் சோம்பும் அரைச்சி அதில் ஊற்றிட்டோம். பெரும் சீரகம் இருக்குல்ல, அதையும் அரைச்சி ஊற்றிட்டோம். அடுத்தது இதில் கொஞ்சோண்டு இப்போ கிண்டி விட்டுறோம். இப்போ குப்பைமேனி சாம்பார் ரெடி.
15 நாளைக்கு ஒரு முறை இதை சாப்பிட்டுக்கணும். சரிங்களா? அதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு டேஸ்ட்டை சொல்கிறேன், சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள். இப்போ குப்பைமேனி சாம்பார் வச்சுட்டோம். அதை வந்து இப்போ என்ன செய்கிறோம், போட்டு சமைச்சு அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ இந்த பாருங்கள். இப்போ வந்து சோறு போடுறோம். சோறுன்னு அன்டீசெண்டாக சொல்கிறோன்னு சொல்லாதே, இது தமிழ் வார்த்தை. உங்களுக்கு சாப்பாடு போட்டுருங்க தம்பி, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு முதல்ல. சாப்பிட்டு பாருங்க. இப்போ நானும் கொஞ்சம் போடுறேன், சும்மா கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு தானே பார்க்க போகிறோம். எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாது. பாருங்க போட்டாச்சா, இது தூக்கி அந்தானே வச்சாச்சு சட்டியோட. எனக்கு குமிஞ்சு சாப்பிட முடியாது, இடுப்பு ஒடிஞ்ச ஆள் நான், அதனால தான் கையில் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் போட்டு பிசைஞ்சிட்டோம். அப்படி குழச்சி அடிக்கணும். இந்த பாருங்க, எப்படி இருக்கு தம்பி? சூப்பராக இருக்குப்பா. குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்லாம். இதோட நன்மை தீமைகள் என்னென்னா, தீமை வந்து நமக்கு ஒன்றும் தெரியலை. நன்மை வந்து உடலில் நீர்ச்சத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய மூலிகை இது. அப்போ மலம் ஃப்ரீயாக போகும், வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றும். வெளியில் உப்பும் இதையும் அரைச்சி தேய்க்க சொல்லுவாங்க. அப்போ வெளிப்புண்ணு ஆற்றும். வெளிப்புண்ணை ஆற்றுறது இப்போ வந்து உள் புண்ணையும் ஆற்றும். இது வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றும், உடல் சூட்டை குறைச்சிடும். அப்போ இந்த சொரியாசிஸ் வரைக்கும் கூட இது குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? சொரியாசிஸ் வரைக்கும் இது குணப்படுத்தும். சொரியாசிஸ் உடம்பு சூடாயிடுது. உடம்பு சூடாயிடுச்சுன்னா ஒரு நெருப்புக்கு எரியுது, நெருப்பில் தண்ணி ஊற்றுனா என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு அப்படியே ஆறி போய் வெடிச்சிரும்ல தோல்துறா. அது போல தான் நம்ம உடம்பு சூடாகி கெட்ட கிருமிகள் உள்ளே இருந்துட்டு நம்ம உடம்பை சூடுபடுத்த இது அதுக்கு தகுந்த நம்ம மருந்துகளை எடுக்கும்போது என்ன ஆகும்னா உடம்பு வெடித்து தூள் தூளாக கொட்டும். அது போல தான் இது. அதை தெளிவுபடுத்துறதுக்கு இந்த மூலிகை. சரியா? நன்றி நன்றி நன்றி.